10ஆம் நாள் உங்களை கொஞ்சம் ஒதுக்கி வையுங்கள். இதுவரை நான் உங்களை எதிர்த்திருக்கிறேன். எனக்கு பிடிக்காத கருத்துக்களை நீங்கள் உங்கள் உரையின் போது சொன்னால் நான் சத்தமாக இருமுவேன். இதையெல்லாம் நான் திட்டமிட்டு செய்யவில்லை என்றாலும் என் செயலுக்கும் மனநிலைக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கிறது என்றே தோன்றுகிறது. நல்லது, நீங்கள் அந்த தொடர்பை கண்டுபிடித்தது நல்ல அறிகுறி என்றே தோன்றுகிறது. எனக்கு உங்களை பிடித்திருக்கிறது. உங்களுக்கு என்னை பிடித்தால் என்ன செய்வீர்கள்? என் நாவினால் உங்களை தொட விரும்புகிறேன். நல்லது, அது தப்பில்லை. எனக்குள் இருக்கும் கிறிஸ்தவனிடம் என்று நான் பேசினேன். இயேசு பிரானோடு தொடர்பு கொள்ள வேண்டும் என்று எனக்கும் விருப்பம்தான். ஆனால் எல்லாமே அப்பழுக்கில்லாமல் மிகச்சரியாக இருக்க வேண்டும் என்ற என் மனப்பாங்கும் கடவுளின் கோபத்தினால் மனதில் உண்டாகும் பயமும் என்னை வாழ்க்கையிலும் உடல் உறவிலும் முழுமையாக ஈடுபட விடாமல் தடுக்கிறது. அதனால் என் நிலைமை மோசமாக இருக்கிறது. சில நேரங்களில் மனதில் எதிர்ப்பு உணர்வு வருவது நல்லதுதான். அது வளர்ச்சியின் ஒரு பகுதி. சில நேரங்களில் சில விஷயங்களை வேண்டாம் என்று ஒதுக்குவதும் சில விஷயங்களை எதிர்ப்பதும் மனித இயல்புதான். அந்த எதிர்ப்பும் நமக்கு நன்மையே செய்கிறது. ஒன்றை இல்லை என்று மனமாற மறுத்தால்தான் பின் அதை புரிந்து கொண்டு அதை விரும்புவதும் மனப்பூர்வமான செய்கையாக இருக்கும். இல்லை என்று சொல்லாமல் முதலிலேயே ஆம் என்று சொல்லிவிட்டால் அந்த ஆம் சக்தி இல்லாததாக இருக்கும். எதிர்த்து நிற்பவன் கீழ்ப்படியும் போது அது உண்மையான கீழ்ப்படிதலாக இருக்கும். அது நல்லது. அதை பற்றி கவலைப்படாதீர்கள். அதனை உள்ளே அடக்கி வைக்காதீர்கள். என்னுடன் நீங்கள் 1% ஒத்துப்போனாலும் என்னிடமிருந்து தப்பிக்க முடியாது. உங்களில் 99% என்னை எதிர்க்கலாம். பரவாயில்லை. உங்களுக்குள் எனக்கென்று ஒரு சின்ன இடம் கிடைத்து விட்டாலும் போதும். அதன் பின் நான் உங்களுக்குள் ஆழமாக புகுந்து விடுவேன். உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. அந்த 1% 2% .m 2-3 ஆகும். இப்படியே போனால் நான் இருப்பேன், நீங்கள் இருக்க மாட்டீர்கள். கிறிஸ்தவ மதம் சதா உங்களை சாடிக்கொண்டே இருக்கிறது. இந்த சாடுதலை தடுத்து நிறுத்த வேண்டும். அதுவும் எந்த முயற்சியும் இல்லாமல் இந்த சாடுதலிலிருந்து தப்பிக்க வேண்டும். உங்கள் முயற்சியால் அந்த சாடுதலை கைவிடும் போது அதன் ஒரு பகுதி உங்களை பற்றி தொங்கிக் கொண்டிருக்கும். போதை தெளிந்த பின் ஏற்படும் தலைவலி போல் உங்களை தொடர்ந்து கொண்டே இருக்கும். அதனால் ஒன்றை முழுவதுமாக கைவிட வேண்டுமென்றால் அதை நன்றாக புரிந்து கொண்டாலே போதும். முதலில் உங்கள் வேர்கள் உங்கள் உடலில் தான் இருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் உங்கள் உடலில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் உங்கள் உடல் இல்லை என்றாலும் உங்கள் உடலுக்கு என்று சில தேவைகள் இருக்கின்றன. அவற்றை நிறைவேற்றியே ஆக வேண்டும். உங்கள் உடலை ஏற்றுக்கொள்ளாத எந்த மதமும் முழு மதம் இல்லை. அது பாதி மதம்தான். உங்களுக்குள் அது பாதி மாற்றத்தை தான் உண்டாக்கும். அதுவும் அரைவே காட்டுத்தனமாகத்தான் இருக்கும். உங்களில் ஒரு பாதி வளர்ச்சி அடையாது. அந்த பாதி உங்கள் கழுத்தில் கட்டப்பட்ட கல் போல் உங்களை அமுக்கிக் கொண்டிருக்கும். வளர்ச்சி என்பது முழுமையாக இருக்க வேண்டும். அப்படி நிகழ வேண்டுமென்றால் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். எதனையும் வெறுத்து ஒதுக்கக்கூடாது. எல்லாவற்றையும் ஓர் உயர்ந்த இசைவிற்காக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். பாலுணர்வு என்பது வெறும் பாலுணர்வாக மட்டும் இருக்கக்கூடாது. அப்படி செய்வது அசிங்கமானது. அதை ஒரு உயர்ந்த இசைவிற்காக பயன்படுத்த வேண்டும். அப்பொழுது அது அன்பாக மாறும். அந்த அன்பு வழிபாட்டுணர்வாக மாறும். பின் மேலும் பல நுண்ணிய உயர்ந்த விஷயங்களாக உங்கள் பாலுணர்வு மாறும். இறுதியில் பாலுணர்வே இறைமையாக மாறிவிடும். இறைமை என்ற மகத்தான சக்தியின் கீழ்மட்டத்தில் இருக்கும் பரிமாணமே பாலுணர்வு.
இறைமை என்ற கோயிலுக்கு செல்லும் வழியில் இருக்கும் முதல் படி பாலுணர்வு. அந்த முதல் படியை நீங்கள் மறுத்தால் இரண்டாவது படிக்கு செல்ல முடியாது. அப்புறம் கோயிலுக்குள் எப்படி நுழைவீர்கள்? பாலுணர்வை முதலில் ஏற்றுக்கொள்ள வேண்டும், பின் அதை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். பிறகு அதை விட்டு மேலே செல்ல வேண்டும். வார்த்தைகளை நன்றாக கவனியுங்கள். அதை துறக்க வேண்டும், தூக்கி எறிய வேண்டும் என்று சொல்லவில்லை. அதை விட்டுவிட வேண்டும் என்றுதான் சொல்கிறேன். நீங்கள் தொடர்ந்து வளர்ந்து கொண்டே இருப்பீர்கள். அந்த வளர்ச்சியில் பல படிகளை தாண்டும் போது முதல் படி இயற்கையாகவே பின்னால் தங்கிவிடும். நீங்கள் கோயிலுக்குள் கற்ப கிரகத்திற்குள் இருப்பீர்கள். முதல் படி அப்போதும் கோயிலை விட்டு தள்ளி தெருவில்தான் இருக்கும். ஆனால் கோயிலுக்குள் செல்ல அந்த முதல் படியும் உதவி செய்ததல்லவா? அதனால் அதனிடம் நன்றியுடன் இருங்கள். என் பிரச்சனை என்னவென்றால், என்னால் அந்த முதல் படியை முழுவதுமாக ஏற்றுக்கொள்ளவும் முடியவில்லை. அதை விட்டு விலகி போகவும் முடியவில்லை. அதில் நான் அகப்பட்டு கொண்டிருக்கிறேன். எனக்கு புரிகிறது. உங்கள் மனதின் அடியாழத்தில் அந்த முதல் படியை நீங்கள் வெறுத்து ஒதுக்குவது புரிகிறது. நீங்கள் அதை இன்னும் புரிந்து கொள்ளவில்லை. ஒரு சின்ன உதாரணம். இடது பக்க சாலையில் திரும்பினால் ரயில் நிலையத்துக்கு போகலாம் என்று 30 வருடங்களாக உங்களுக்கு சிலர் சொல்லி வந்திருக்கிறார்கள். நீங்களும் அவர்கள் கூற்றை அப்படியே நம்பி வந்திருக்கிறீர்கள். ஆனால் ஒரு முறை கூட நீங்கள் அந்த சாலையில் சென்றதில்லை. இப்போது திடீரென்று ஒரு நாள் ரயில் நிலையத்திற்கு போக அந்த சாலையில் செல்கிறீர்கள். ரயில் நிலையம் அங்கு இல்லை. அங்கு இருக்கும் ஒருவரிடம் வழி கேட்கிறீர்கள். நீங்கள் வந்த வழியே தப்பு, மீண்டும் அந்த சாலை சந்திப்புக்கு சென்று வலது பக்க சாலையில் செல்லுங்கள், அப்போதுதான் ரயில் நிலையத்திற்கு போக முடியும் என்று அவர் சொல்கிறார். நீங்கள் என்ன சொல்வீர்கள்? ஐயா, 30 வருடமாக இது ரயில் நிலையம் செல்ல சரியான பாதை என்று நம்பி வந்திருக்கிறேன். இப்பொழுது திடீரென்று வேறு பாதையில் போகச் சொன்னால் என்னால் இந்த பாதையை விட முடியாது என்று சொல்வீர்களா? நீங்களே கண்கூடாக பார்த்து விட்டீர்கள். நீங்கள் வந்த சாலையில் ரயில் நிலையம் இல்லை. அந்த மனிதரிடம் நீங்கள் சொல்வது சரிதான், எனக்கு யாரோ தவறான வழியை காட்டிவிட்டார்கள், நன்றி என்று சொல்லிவிட்டு சரியான வழியில் செல்வீர்களா இல்லையா? இந்த அளவிற்காவது புரிந்துணர்வு வேண்டும். யாரோ உங்களிடம் பாலுணர்வை பற்றி தவறான கருத்துக்களை சொல்லிவிட்டார்கள். இப்போது உங்களுக்கு விழிப்புணர்வு வந்துவிட்டது. உங்களுக்கு தவறான போதனை செய்தவர்களுக்கு இன்னும் விழிப்புணர்வு வரவில்லை. அவர்கள் பக்குவம் அடையாதவர்களாக இருக்கலாம். இல்லை, அவர்களை மற்றவர்கள் தவறான பாதையை செலுத்தியிருக்கலாம். அவர்களும் பாவம் உங்களைப் போல் வேதனையில் இருந்தவர்கள்தான். தங்கள் வேதனையை உங்களிடம் மாற்றிவிட்டிருக்கிறார்கள், அவ்வளவுதான். ஆனால் இப்பொழுது தயவு செய்து அதே வேதனையை வேறு யாருக்கும் மாற்றாதீர்கள். யாருக்காவது உபதேசம் செய்ய வேண்டும். மனதில் உள்ள பாரத்தை வேறு யாரிடமாவது இறக்கி வைக்க வேண்டும். மற்றவர்களுடன் வாதம் புரிந்து அவர்களை இந்த விஷயத்தை ஏற்றுக்கொள்ள வைக்க வேண்டும் என்ற சபலம் உங்களுக்கு ஏற்படலாம். தேவைப்பட்டால் 3 நாட்கள் உங்கள் அறை கதவை சாத்திக்கு கொண்டு சுவரை பார்த்தபடி உட்கார்ந்திருங்கள். உங்கள் மனதில் இருக்கும் அந்த பழைய வழிமுறைகளையும் சிந்தனைகளையும் நன்றாக ஆராயுங்கள். இதை ஆங்கிலத்தில் கண்டிஷனிங் என்று சொல்வார்கள். தமிழில் மனக்கட்டு திட்டம் என்று சொல்லலாம். உங்கள் மனக்கட்டு திட்டங்கள் உங்களை எங்கும் கொண்டு செல்லவில்லை என்று விரைவில் உணர்வீர்கள். அதிகபட்சமாக அவை உங்களுக்குள் சில பிளவுகளை உண்டாக்கி இருக்கின்றன. அதனால் நீங்கள் தீர்மானிக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது. வந்த பாதை தவறு என்று தெரிந்து கொண்டு விட்டீர்கள். இனி அதை விட்டுவிட்டு வேறு பாதையில் செல்ல வேண்டியதுதான். அதை விட்டு விலகி நேர் எதிர்பாதையில் செல்லுங்கள். உங்கள் மனக்கட்டு திட்டங்களை உடைக்க ஏதாவது செய்யணும். அதனால் காதல், உறவு, பாலுணர்வு போன்றவற்றில் சில காலம் திளைத்திருங்கள்.
அப்போதுதான் எந்த இடத்தில் அந்த வெறுத்தல் வருகிறது என்பதை நீங்கள் உணர முடியும். பாலுணர்வை வெறுப்பது முட்டாள்தனம். அதில் எந்த தப்பும் இல்லை. இதை உணர்ந்தவுடன் உங்கள் மனக்கட்டு திட்டங்கள் தாமாகவே விலகிவிடும். நீங்கள் விடுதலை அடைவீர்கள். முயன்று பாருங்கள். நீண்ட காலம் முயற்சி செய்து பார்த்துவிட்டேன். தவறான வழியில் முயல்கிறீர்கள். இன்னும் பழைய கோட்பாடுகளை பிடித்து தொங்கிக் கொண்டிருக்கிறீர்கள். அந்த கோட்பாடுகளினால் என்னை மறுக்கப் போகிறீர்கள். உங்களிடம் ஏற்கனவே சில கருத்துக்கள் வேரூன்றி இருப்பதால் என்னை எதிர்க்கிறீர்கள். உங்களை சரணடைந்தால் நீங்கள் இயேசுநாதராக மாறிவிடுவீர்களோ என்ற பயம் இருக்கிறது. நீங்கள் முயற்சி செய்ய வேண்டும். வேறு வழியில்லை. என்னை கொஞ்சம் சுவைத்து சோதித்து பாருங்களேன். என்னுள் ஆழமாக வாருங்கள். நான் சொல்வதை எதிர்ப்பதால் எந்த பயனும் விளையாது. அது நீங்கள் இன்னும் பழைய கருத்துக்களை பிடித்து தொங்கிக் கொண்டிருக்கிறீர்கள் என்பதற்கான அறிகுறி. உங்கள் கருத்துக்கள் உங்களை எங்கே கொண்டு வந்து சேர்த்திருக்கின்றன என்பதை பாருங்கள். வேதனை, முரண்பாடுகள், மனதில் பிளவுகள், இவைதான் மிச்சம். இந்த நிலையிலும் பழைய கருத்துக்களை பிடித்து தொங்கிக் கொண்டிருக்கிறீர்கள். அதனால் என்னை எதிர்க்கவும் துணிந்து விட்டீர்கள். இதில் எப்படி இன்னும் ஆழமாக போவது என்ற கேள்வி வேறு. ஆற்றின் ஒரு கரையை பிடித்து தொங்கிக் கொண்டிருந்தால் எப்படி மறுகரைக்கு போக முடியும்? இந்த கரையை விட வேண்டும். ஆற்றில் குதித்து நீந்த வேண்டும். அப்போதுதான் மறுகரையை அடைய முடியும். நீங்கள் என்னுடன் இருக்க விரும்பினால் என்னிடம் சரணடைய வேண்டும். அதில் அபாயமும் இருக்கத்தான் செய்கிறது. யார் கண்டது? நான் காட்டும் வழியும் தவறான வழியாக இருக்கலாம். என்னால் எந்த உத்தரவாதமும் தர முடியாது. நான் உத்தரவாதம் கொடுப்பதால் எந்த பயனும் இல்லை. நானே தப்பான ஆசாமி என்றால் என் உத்தரவாதமும் தவறானதாகத்தானே இருக்கும். நான் 1001 உத்தரவாதங்கள் தரலாம். அதனால் எந்த பயனும் இல்லை. ஒரு முறை முயற்சி செய்துதான் பாருங்களேன். நான் சிறு வயதில் செய்ததை இப்போதும் செய்து கொண்டிருக்கிறேன். என் பெற்றோர்கள் என்னை கண்டிக்கும் போது அல்லது எதிர்மறையாக எதையாவது சொல்லும் போது நான் என் மனதை மூடிக்கொண்டு விலகிச் சென்று விடுவேன். எனக்கு மனிதர்களே தேவையில்லை. நான் தனியாளாகவே வாழ்ந்து விடுவேன் என்று எனக்கு நானே ஆறுதல் சொல்லிக் கொள்வேன். இன்று என் நண்பர்கள் என்னை விமர்சிக்கும் போதும் அதையே செய்கிறேன். அந்த பழைய பழக்கம் இன்னும் இறுக்கமாக ஆழமாக பதிந்துவிட்டது. அதற்கு நேர் எதிர் வழியில் சென்று பாருங்கள். எதிர்மறையான விமர்சனம் வரும்போது உங்கள் மனதை மூடிக்கொள்வதற்கு பதிலாக திறந்த மனதுடன் இருந்து பாருங்கள். விலகிச் செல்ல வேண்டும் என்ற உந்துதல் வந்தால் விலகிச் செல்லாதீர்கள். அவர்களுடன் பேசவே வெறுப்பாக இருக்கிறது என்றால் பேச முயற்சி செய்யுங்கள். அந்த நண்பருடன் செய்து கொண்டிருந்த வாதத்தை முடித்துக் கொள்ள வேண்டும் என்று தோன்றினால் அப்படி செய்யாதீர்கள். மாறாக இன்னும் ஆவேசத்துடன் வாதத்தை தொடருங்கள். ஒரு சூழ்நிலை உங்களிடம் பயத்தை உண்டாக்கினால் உங்களுக்கு 2 வழிகள் தான் இருக்கின்றன. ஒன்று, அதை எதிர்த்து போராடுவது. மற்றொன்று, அந்த சூழ்நிலையிலிருந்து தப்பித்துக் கொண்டு ஓடுவது. ஒரு சிறு குழந்தையால் சூழ்நிலையை எதிர்த்து போராட முடியாது. அதுவும் நீங்கள் வசிக்கும் எத்தியோப்பியா போன்ற நாடுகளில் உள்ள குழந்தைகளால் நிச்சயம் போராட முடியாது. அதனால் அவர்கள் தப்பியோடவே பார்ப்பார்கள். அமெரிக்கா போன்ற நாடுகளில் குழந்தைகள் போராடும் வேகத்தை பார்த்து பெற்றோர்தான் தப்பி ஓட வழி தேடுவார்கள். ஆனால் பழைய நாடுகளில், மரபுகள் தழைத்திருக்கும் நாடுகளில் ஒரு குழந்தையால் போராட முடியாது. அதனால் அவர்களுக்கு இருக்கும் ஒரே வழி விலகிச் செல்லுதல், மனதை மூடிக்கொள்ளுதல், தங்களை சுற்றி ஒரு கவசத்தை போட்டுக் கொள்ளுதல். அதைத்தான் நீங்கள் சிறுவயதில் செய்து வந்திருக்கிறீர்கள். இப்போது உங்களுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கிறது. தப்பியோட வேண்டும் என்ற எண்ணம் வரும்போதெல்லாம் அப்படி செய்யாமல்
அங்கேயே நின்று எதிர்த்து போராடுங்கள். ஒரே ஒரு மாதம் இதுவரை செய்ததற்கு மாறாக செய்து பாருங்கள். அப்புறம் பார்க்கலாம். இதுவரை செய்ததற்கு மாறாக உங்களால் செய்ய முடியும் என்றால் இரண்டையும் எப்படி விடுவது என்று நான் சொல்லித் தருகிறேன். இரண்டையுமே கைவிட வேண்டும். அப்போதுதான் மனிதன் அச்சமற்றவனாக முடியும். நீங்கள் ஒரு வழியில் அதிக தூரம் சென்று விட்டதால் சில காலம் நேர் எதிர் வழியில் பயணிக்க வேண்டியிருக்கிறது. அப்போதுதான் சமநிலையை அடைவீர்கள். ஒரே ஒரு மாதம் எதையும் எதிர்த்து போராடும் வீரனாக இருங்கள். அது உங்களுக்கு சுகமாக இருக்கும். தப்பி ஓடும் போது உங்களுக்குள் ஒரு தாழ்வு மனப்பான்மை வந்துவிடும். எதிர்த்து போராடும் போது அந்த தாழ்வு மனப்பான்மை போய்விடும். விலகிச் செல்வது, தன் மனதை மூடிக்கொள்வது எல்லாமே ஒரு கோழையின் செயல்கள். தைரியசாலியாக இருங்கள். பின் இரண்டையுமே விட்டுவிடலாம். ஏனென்றால் அதீத தைரியமும் ஒரு வகையான கோழைத்தனம்தான். கோழைத்தனம், தைரியம் இரண்டும் மறைந்து விட்டால் பயமற்ற நிலை பிறக்கிறது. முயற்சி செய்யுங்கள். என்னுள் அதீத பயம் இருக்கிறது. எனக்கே என்னை பரப்பிடிக்காது. இதற்கும் என் பயத்திற்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கிறது என்பதை சமீபத்தில் தான் கண்டுபிடித்தேன். மற்றவர்கள் மூலம் என்னை நானே எடை போட்டு கொண்டிருக்கிறேன். என் நிலையில் எனக்கு திருப்தியோ சந்தோஷமோ இல்லை. நீங்கள் என்ன செய்ய முடியும்? உங்களுக்கு பிடிக்கிறதோ இல்லையோ, நீங்கள் நீங்களாத்தானே இருக்க முடியும். நீங்கள் நினைத்தாலும் வேறு ஒருவராக மாற முடியாது. அப்படி மாற நினைப்பது அபத்தம், முட்டாள்தனம். உங்களுக்கு உங்களை பிடித்திருக்கிறதா என்பது கேள்வி இல்லை. உங்களை யாரும் அப்படி கேட்கவில்லை. நீங்கள் நீங்களாகவே இருப்பீர்கள். அதிலிருந்து தப்பிக்க முடியாது. அதனை ஏற்றுக்கொள்வதும் ஏற்றுக்கொள்ளாததும் உங்கள் கையில் இருக்கிறது. நீங்கள் நீங்களாக இருப்பதில் எந்த தவறும் இல்லை. நீங்கள் தொடர்ந்து உங்களை மற்றவர்களுடன் ஒப்பிட்டு பார்ப்பதில் தான் பிரச்சனை வருகிறது. ஒப்பிடுவதால் என்ன பயன்? ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு மாதிரி. அதனால் ஒப்பீடு என்பதே ஒரு அர்த்தமற்ற செய்கை. எல்லாரும் எல்லாரையும் போல் இருந்தால்தான் ஒப்பீடு செய்ய முடியும். ஒரு ரோஜா மலரை தாமரை மலருடன் ஒப்பிட முடியுமா? அது அபத்தத்தின் எல்லை அல்லவா? ரோஜா ரோஜாதான், தாமரை தாமரைதான். ஒவ்வொரு தனி மனிதனும் ஒரு வித்தியாசமான மலர். அவனை வேறு மனிதனுடன் ஒப்பிட முடியாது. ஒப்பீடு செய்வதை தவிருங்கள். வாழ்க்கையை அனுபவியுங்கள். ஏன் ஒப்பீடு செய்து காலத்தை வீணாக்குகிறீர்கள்? பயம் இருக்கட்டும், அது கொஞ்சம் கொஞ்சமா போய்விடும். பயத்தை ஏதாவது செய்ய முயன்றால் அது போக நாளாகும். ஒரு வகையில் பார்த்தால் பயம் கூட ஒரு இயற்கையான உணர்வுதான். எப்படியும் மரணம் நிச்சயம். நமக்குள் இருக்கும் ஒன்றுக்கு ஜனனம், மரணம் எதுவும் கிடையாது என்பதை நீங்கள் உணரும் வரை, மரணமில்லா பெருவாழ்வை நீங்கள் ருசித்து பார்க்கும் வரை, பயம் உங்களை நிழல் போல பின்தொடரும். பயத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள். அது மனித தன்மையில் ஒரு பகுதி. இது போன்ற வெட்டி பிரச்சனைகளில் நேரம் கழிப்பதற்கு பதிலாக வாழத் தொடங்குங்கள். மக்களுடன் உறவாடுங்கள். சின்ன சின்ன விஷயங்களில் இருக்கும் இன்பத்தை நுகருங்கள். இப்படி செய்யும் போதுதான் உங்களுக்கு உங்களை பிடிக்க ஆரம்பிக்கும். உங்களுக்கு உங்கள் மீதே வெறுப்பு இருந்தால் உங்களால் எதையும் அனுபவிக்க முடியாது. எதையும் அனுபவிக்க முடியாதென்றால் உங்கள் மேலுள்ள வெறுப்பு இன்னும் அதிகமாகும். அதன் பின் இது ஓர் அழிவுச் சுழலாகி உங்களை அதல பாதாளத்தில் தள்ளிவிடும். அதிலிருந்து வெளியே வாருங்கள். அது ஒன்றும் பெரிய கம்ப சூத்திரம் இல்லை. ஒரு நொடியில், ஒரு முடிவில் ஒரு மனிதன் மொத்தமாக மாறிவிடலாம். படிப்படியாக நிகழும் மாற்றம் இல்லை இது. இந்த கணத்தில் நீங்கள் விரும்பினால் இந்த மாற்றம் நிகழும். ஆனால் நீங்கள் விரும்ப வேண்டும். நீங்கள் மாற வேண்டும் என்று நான் விரும்புவதால் எந்த பயனும் இல்லை. இதிலிருந்து வெளியே வர வேண்டும் என்று விரும்பினால் இந்த கணத்தில் வெளியே வந்து விடலாம். இந்த வேதனை நீங்கள் உருவாக்கியது எல்லாமே பொய்.
வேதனை ஏன் வருகிறது? உங்களுக்கு உங்களையே பிடிக்காததால் தான். உங்களைச் சேர்ந்தவர்கள் யாரோ, உங்கள் தாய் தந்தை குடும்பத்தார், நீங்கள் எதற்கும் உதவாதவர் என்ற கருத்தை உங்களுக்குள் ஊன்றியிருக்க வேண்டும். அந்த கருத்தை நீங்களும் ஏற்றுக்கொண்டதுதான் பரிதாபத்திலும் பரிதாபம். நீங்கள் எதற்கும் உதவாதவர் என்று தீர்மானிக்க அவர்கள் யார்? நீங்கள் எப்படிப்பட்டவர் என்று தீர்மானிக்கும் உரிமை உங்களுக்கு மட்டும்தான் இருக்கிறது. உங்களை பற்றிய மற்றவர்களின் தீர்ப்புகள் எல்லாமே முட்டாள்தனமானவை, மேலோட்டமானவை. யாராலும் உங்கள் மனதை பார்க்க முடியாது. அவர்கள் மேலெழுந்த வாரியாக பார்த்து தங்கள் தீர்ப்பை எழுதிவிடுகிறார்கள். நீங்களும் அந்த தீர்ப்பை ஏற்றுக்கொண்டு விட்டீர்கள். அடுத்தவர்களின் தீர்ப்பை பொறுத்து நீங்கள் உங்களை விரும்புகிறீர்கள், இல்லை வெறுக்கிறீர்கள். இரண்டுமே தவறு. வாழ்க்கை வாழ்வதற்கே. என்றோ ஒரு நாள் வாழப்போகிறோம் என்று நினைத்து மக்கள் அதற்கான ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். இதற்கிடையில் அவர்கள் வாழ்க்கை கை நழுவி போய்க் கொண்டிருக்கிறது. நான் இப்போது தியானம் செய்கிறேன். என் மனம் எப்படி இடைவிடாமல் எதையாவது சிந்தித்துக் கொண்டே இருக்கிறது என்பதை அனுபவித்து தெரிந்து கொண்டேன். அதை அமைதிப்படுத்துவது முடியாத காரியம் என்றும் தோன்றுகிறது. மனதை அமைதிப்படுத்த வேண்டும் அல்லது எண்ண ஓட்டத்தை நிறுத்த வேண்டும் என்ற அவசியமே இல்லை. சாலையில் இருக்கும் நெரிசலான போக்குவரத்து சாலையை விட்டு ஒதுங்கி நடைமேடையில் இருப்பவரை பாதிப்பதில்லை. நடைமேடையில் இருப்பவர் போக்குவரத்தில் சிக்கிக்கு கொள்ளாமல் அதனை வேடிக்கை பார்ப்பது போல் நீங்களும் உங்கள் எண்ண ஓட்டத்தில் சிக்கிக் கொள்ளாமல் அதை வேடிக்கை பார்க்க வேண்டும். நாம் நமது எண்ணங்கள் இல்லை, நாம் அதை பார்க்கும் ஒரு சாட்சிதான் என்ற உணர்வு இருந்தால் போதும். நமது எண்ணங்களை ஏற்றுக்கொள்ளும் போது மனதில் இருக்கும் இறுக்கம் குறைந்து ஒரு தளர்வு நிலை ஏற்படுகிறது. இந்த நிலை நமக்கும் நம் எண்ணங்களுக்கும் இடையே ஒரு தூரத்தை உருவாக்குகிறது. ஓர் எண்ணம் சரியா தவறா என்று மதிப்பீடு செய்ய தொடங்கிவிட்டால் நீங்கள் இன்னும் அந்த எண்ணத்தை பற்றி கொண்டிருக்கிறீர்கள் என்று பொருள். அதனால் உங்கள் எண்ணங்களுக்கு நன்மை தீமை என்று எந்த சாயமும் பூசாமல் தள்ளி நின்று வேடிக்கை பாருங்கள். சாலை உங்கள் மனதை விட்டு விலகி நில்லுங்கள். ஒரு மரத்தடியில் அமர்ந்து மனதில் உள்ள போக்குவரத்து நெரிசலை கவனியுங்கள். ஒரு நாள் திடீரென்று போக்குவரத்து முற்றிலுமாக நின்று காலியாகிவிடும். திடீரென்று ஓர் இடைவெளி உண்டாகும். அந்த இடைவெளியில் சாலை காலியாக இருக்கும். அந்த இடைவெளிதான் தியானம். ஆனால் அந்த இடைவெளி தானாக உருவாக வேண்டும். அதனை செயற்கையாக உருவாக்க முடியாது. உங்களால் மனதை அமைதிப்படுத்த முடியாது. நீங்கள் அதீத கவனத்துடன் காத்திருந்தால் ஒரு நாள் இல்லாவிட்டால் ஒரு நாள் உங்கள் மனம் தானாகவே அமைதிப்படும். சாட்சி பாவத்துடன் பார்ப்பது, இது எனக்கும் வேறொருவரின் கேள்வி. பொருந்துமா? உங்களுக்கு அது பொருந்தாது. அது சிலருக்குத்தான் உதவும் என்று ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். மற்றவர்களுக்கு முழுமையான ஈடுபாடுதான் உதவி செய்யும். குர்ஜெஃப் பின் ஆதரவாளர்கள் சிலர் நான் சொல்லும் சாட்சி பாவத்தை கடைபிடித்தார்கள். அவர்களுக்கு பைத்தியம் பிடிக்காத குறை. ஏனென்றால் சிலருக்கு இந்த முறை அதீத மன அழுத்தத்தை உண்டாக்குகிறது. பொதுவாக பெண்களின் இயல்புக்கு முழுமையான ஈடுபாட்டு முறை பொருத்தமாக இருக்கிறது. ஆண்களுக்கு சாட்சி பாவ முறை. நீங்கள் எது செய்தாலும் அதில் முழுமையாக ஈடுபட வேண்டும். போக்குவரத்து நெரிசலில் நடுவில் இருக்க வேண்டியவர் நீங்கள். உங்கள் ஞானம் சந்தையின் நடுவில்தான் வரும். நான் இந்த சாட்சி பாவ முறையை பின்பற்றலாமா? எனக்கு அது இன்னும் சரியாக விளங்கவில்லை. நீங்கள் முதலில் இந்த பயிற்சியை மேற்கொள்ளுங்கள். ஒவ்வொரு நாளும் 1 மணி நேரம் சுவரை பார்த்தபடி அமர்ந்திருங்கள். அரை கண்களை மூடி சுவரை பாருங்கள். அப்போது உங்கள் மூக்கின் நுனியையும் உங்களால் பார்க்க முடியும்.
சுவரை ஒட்டி அமருங்கள். அப்போதுதான் உங்கள் பார்வையில் வேறு எதுவும் படாது. தளர்வாக இருங்கள். எண்ணங்கள் தோன்றினால் அவை உங்களுக்கும் சுவருக்கும் நடுவே போய்க் கொண்டிருக்கின்றன என்று நினைத்து கொள்ளுங்கள். அந்த எண்ணங்கள் என்ன என்பதை பற்றி கூட கவலைப்படாதீர்கள். அவை கனவாக இருக்கலாம், அதீத கற்பனையாக இருக்கலாம், நல்ல எண்ணங்களாக இருக்கலாம், தீய எண்ணங்களாக இருக்கலாம். அதை பற்றி கவலைப்படாதீர்கள். அந்த எண்ணங்கள் உங்களுக்கும் சுவருக்கும் நடுவே போய்க் கொண்டிருக்கின்றன என்று நினைத்துக் கொள்ளுங்கள். 2 வாரங்களில் உங்களுக்கு சாட்சி பாவம் என்றால் என்ன என்று தெரிந்துவிடும்.